அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன் செட் நெட் எக்ஸாம் பிஹெச்டி எல்லோரும் முடிச்சிருக்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலேஜ் டிஆர்பி. ஸோ அந்த காலேஜ் டிஆர்பிக்கான மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து பண்ணாக்கா கிளாஸ் ரிலேட்டடாக தான் வந்து பண்ணாக்கா வீடியோஸ் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ அதுலேயும் பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா பேப்பர் 1ல் செக்ஷன் ஏ மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா செக்ஷன் ஏ வந்து பார்த்தினாக்கா 50 கொஷின்ஸ் வருது. அந்த 50 கொஷின்ஸில் வந்து பண்ணாக்கா 25 கொஷின்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேருந்து மட்டும் வருது, தமிழ் ரிலேட்டடாக வருது. 25 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் வருது. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பண்ணாக்கா இந்த 25 கொஷின் தமிழ் லாங்குவேஜுக்கும் ப்ளஸ் 25 கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். ஸோ வீடியோவை பார்த்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து பண்ணாக்கா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா 11th 12th பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷனில் தான் அந்த மெட்டீரியலை எடுத்திருக்கேன். ஸோ வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் வந்து பண்ணாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1 இருந்து எடுத்திருக்கேன். ஸோ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சச்சிதானந்தன் அவர் தான் சொல்லியிருக்காரு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன். செகண்ட் கொஷின், பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். அடுத்து தேர்டு கொஷின், தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? துரை மாணிக்கம் என்ற பெருஞ்சித்தனார். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் ஆசிரியர் யார்? இது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களை நடத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம் கொஷின். துரை மாணிக்கம். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருஞ்சித்தனார். சரிங்களா? அவருக்கு தான் வந்து பண்ணாங்க இயற்பெயர். ஸ்டார்டிங்கில் ஒரு பேர் இருந்தது, இப்போது ஒரு பேர் இருக்குது. சரிங்களா? அதுதான். அடுத்தது இந்த பாவலேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, துரை மாணிக்கம். அவர் என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுவஞ்சி, பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்தவர். சரிங்களா? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகபுகுவஞ்சி, பள்ளிப் பறவைகள் ஸோ ஆகிய நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னாக்கா பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். அவர் தான் வந்து பண்ணாங்க சொல்லியிருக்காரு. அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் கால்டுவெல். அடுத்து, தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவையாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடா முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவையாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்று கூறியவர். அதாவது தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது, அதே அந்த வார்த்தையை தெலுங்கு கன்னடத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரியான வார்த்தையும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாக்கா கால்டுவெல். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவையாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவையாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்று கூறியவர் கால்டுவெல். அடுத்து கொஷின் நம்பர் 8, தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார்?
தமிழ் ஆசிரியர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆசிரியர். நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர். நூலாக்கம் சரியா, நூல்களை படைத்தல் விரும்பி செய்தவர். சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். பாவனர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து வியந்திருக்கார். அதில் சொல் ஆராய்ச்சியில். யார் அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் திரு ரா இளங்குமரனார். தமிழ் திரு ரா இளங்குமரனார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். அடுத்து கொஷின் நம்பர் 9. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றையும் பாவனர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியவர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றையும் பாவனர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியவர் யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். தமிழ் திரு ரா இளங்குமரனார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றையும் பாவனர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியிருக்கார். அடுத்து கொஷின் நம்பர் 10. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 11. திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? தமிழ் திரு ரா இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 12. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலிய நூல்களை இயற்றியவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். அடுத்து கொஷின் நம்பர் 13. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. அடுத்து கொஷின் நம்பர் 14. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என கூறியவர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என கூறியவர் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th புக்கில் சரிங்களா, இயல் 1லிருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த 14 கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரவாக படிங்க. இதே மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.